வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மஷ். இன்னிக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட வந்திருக்கேன். நமது பஞ்சதந்திர கதைகளின் வரிசையில் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை புத்திசாலித்தனம் எப்படி பலத்தை வெல்லும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கதையின் பெயர் சிங்கமும் முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலியும் பயங்கரமானதும் ஆகும். அந்த சிங்கம் தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு வந்தது. இதனால் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் பயத்தில் வாழ்ந்து வந்தன. காட்டின் ராஜாவான சிங்கம் தினமும் வேட்டையாடுவதில் சோம்பலாக உணர்ந்தது. ஒருநாள் விலங்குகள் அனைத்தும் கூடி சிங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தன. மன்னா, தாங்கள் தினமும் வேட்டையாடுவதால் நாங்கள் அனைவரும் அச்சத்தில் வாழ்கிறோம். அதற்கு பதிலாக தினமும் ஒரு விலங்கு உங்களது இருப்பிடத்திற்கே வரும். தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். சிங்கமும் சம்மதித்தது. அப்படித்தான் தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு உணவானது. நாட்கள் நகர்ந்தன. ஒருநாள் சிங்கம் இருக்கும் இடத்திற்குச் செல்ல ஒரு முயலின் முறை வந்தது. சிறுமுயல் சற்றே கவலையுடன் இருந்தது. ஆனால் அது ஒரு யோசனையுடன் கிளம்பியது. இது சாதாரணமாக செல்லவில்லை. வேண்டுமென்றே தாமதமாக சென்றது. சிங்கம் பசியுடன் ஆவலுடன் காத்திருந்தது. முயல் தாமதமாக வந்ததால் சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்தது. ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் பணிவுடன் கூறியது. மன்னா, நான் வரும் வழியில் இன்னொரு சிங்கம் உங்களைவிட பெரியது, பலமானது என்று கூறி என்னைத் தடுத்து நிறுத்தியது. அது என்னைச் சாப்பிட முயற்சித்தது. சிங்கம் மேலும் கோபமடைந்தது. என்ன? என்னைவிட பெரிய சிங்கம்? எங்கே அது? எனக்கு அதைக் காட்டு. முயல் கூறியது. நான் அதைக் காட்டுகிறேன் மன்னா. அது ஒரு பாழடைந்த கிணற்றில் ஒளிந்திருக்கிறது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான பாழடைந்த கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. முயல் கூறியது, இதோ மன்னா, உள்ளே பாருங்கள். சிங்கம் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது. அதில் தனது சொந்த பிம்பத்தையே வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்து கர்ஜித்தது. தன் பிம்பமே தன்னை கர்ஜிப்பதாக நினைத்து சிங்கம் கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. அப்படியே அந்த பேராசை பிடித்த சிங்கம் கிணற்றில் விழுந்து இறந்துவிட்டது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் முயலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டின. இப்போதிலிருந்து அச்சமின்றி வாழத் தொடங்கின. இந்த கதையின் நீதி என்னவென்றால், உடல் பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது. உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.